ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சுவர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க, மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. 6/11/2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா SCA மற்றும் WDW எனும் இனம் சுழற்சியின் முறையில் நிரப்புவதற்கான அறிவிக்கை எண் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 30/8/2025 அப்போது வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போது வந்து எந்த விண்ணப்பங்களும் யாரும் விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஸோ இந்த நிலையில் SCA WDW என இன சுழற்சியின் கீழ் தகுதியான விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்படாததால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா உமனுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கேட்டகரியில் SCAயில் இருக்கிற உமன் வந்து இப்போது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக 2 தான் இருக்குது. ஒரு 5 வட்டத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் சொல்லியிருக்காங்க, வல்லம் சொல்லியிருக்காங்க, வானூர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 இருக்குது, பார்த்துக்குங்க. நான் இது எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா உமன் கேண்டிடேட் இந்த கேட்டகரியில் SCA அப்படின்னு சொல்லுவாங்க, அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, 6/11/2025 தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் தான் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்லி ஃபார் உமன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/11/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாகவும் போய் நீங்கள் கொடுக்கலாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அஞ்சல் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அலுவலக உதவியாளருக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் இருக்கும். 15,700 இருந்து 58,100 வரைக்கும் பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் தான் இரவு காவலருக்கான சேலரியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர் மந்த்துக்கான சேலரி. வயசு எத்தனை இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 37 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இரவு காலருக்கும் சேம் அதே வயசு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதிகபட்சமாக எத்தனை வயசுனா 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் 2 பேருக்கும் அப்படி சொல்லிடுறாங்க. மொத்தமாக அலுவலக உதவியாளருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது, இரவு காவலருக்கு ஒரு வேக்கண்ட், மொத்தம் 2 வேக்கண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேல்மலையனூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வானூருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, வல்லத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொன்றுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன சுழற்சியின் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SCA உமன் மட்டும்தான், பட்டியல் சாதியின அருந்ததியர் பெண் அதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளருக்கும் பெண்ணை தான் கேட்டிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண் தான் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கான விண்ணப்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படியும் போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் NIC.in என்ற இணையதளத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்து போய் டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவங்க விழுப்புரத்துலேயே இருக்கிறீங்க, அதாவது மெயின்லேயே இருக்கிறீங்க, மேல்மலையனூர் அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா அப்படி நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம். ஒரு வேளை இல்லை நீங்கள் தூரமாக இருக்கிறீங்கன்னா அஞ்சல் மூலமாகவும் கொடுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 50 உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 50 நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கணும், பேங்க்கில் போய் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், BP பஞ்சாயத்து யூனியன்
மேல்மலையனூர் என்ற பெயரில் நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேல்மலையனூர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேரில் தான் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இந்த டிடியும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய் கேட்டிங்கன்னா பேங்க்குள்ளே அவங்க டிடி எப்படி எடுக்கிறதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விண்ணப்பம் எது வரைக்கும் அவங்க பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6/11/2025 இருந்து 20/11/2025 வரைக்கும் அவங்க வந்து விண்ணப்பங்களை அலுவலகத்தில் நேராகவும் போஸ்ட் மூலியமாகவும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா காலை 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தான் நீங்கள் டைரெக்டாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 20 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5:45 வரைக்கும் லாஸ்ட் டைம் உங்களுக்கு. அது வரைக்கும் நீங்கள் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முகவரிக்கு நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் கொடுக்கணும். எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மேல்மலையனூர், விழுப்புரம் மாவட்டம். நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும், எல்லா காலத்தையுமே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சான்றப்பமிட்ட நகல்களை இணைத்து நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் விண்ணப்பித்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட இணை சுழற்சிக்காரங்கள் மட்டும்தான், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஃபார்ம் எதுவுமே பரிசீலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்றுக்க மாட்டாங்க வேறு கேட்டகரியிலேருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இனச்சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின்படியே நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். மேலே இங்கே புகைப்படம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிக்கிங்க. உங்களோட நீங்கள் 8th குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட பேர் எழுதிக்கிங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களோட ஜெண்டர் எழுதிக்கிங்க. ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் மட்டும் தான், ஃபீமேல் மட்டும் போட்டுக்குங்க. தந்தை அல்லது கணவரின் பெயர், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய கணவர் பெயரை போட்டுக்குங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தந்தையோட பெயரை போட்டுக்குங்க. உங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள், நாள், மாதம், வருடம் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. போட்டுனா உங்களுக்கோட வயசு கால்குலேட் ஆகிடும். அதாவது 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு போட்டுக்குங்க. கல்வி தகுதி, உங்களுடைய கல்வி தகுதி கொடுத்துக்குங்க. அலுவலக உதவியாளர்னு 8th குவாலிஃபிகேஷன், இல்லைனா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இல்லைனா நீங்கள் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓட்டுநர் உரிமம் எண், நீங்கள் ஓட்டுநர் உரிமம் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அந்த நம்பரை எழுதிக்குங்க. வச்சிடலாம் அப்படியே அந்த காலத்தை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை எண், உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எழுதிக்குங்க. ஆதார் நம்பர் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை எழுதிக்கிங்க. அதே மாதிரி உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவுமே எழுதிக்க. ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்குறதுனால கொடுங்க, இமெயில் ஐடி கொடுக்குறதுனால கொடுத்துங்க. ஓகேங்களா? ரெண்டுமே கொடுத்தா நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மதம்னு கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. வகுப்பு பிரிவு, ஸோ உங்களுடைய ஜாதி என்னவோ அதை எழுதிக்கங்க. வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க, எஸ்சிஏ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஃபில் பண்ணிக்க. அது வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் எது, நீங்கள் விழுப்புரத்துலேயே இருக்கீங்கன்னா விழுப்புரம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முன்னுரிமை கேட்குறீங்களா, அந்த முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் இணைக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஏதாவது இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் பின்னாடி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வேணும். ஆம் இருக்குதுன்னா வச்சுருக்கீங்கன்னா ஆம்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாட்டுச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசி, அதாவது டிசியை வச்சுட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதையுமே வச்சு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, அதை வச்சுட்டு பின்னாடி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க, அதுவுமே டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னுரிமை கோருறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சு எந்த வகையில் முன்னுரிமை கோருறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டைக்கூட ஜெராக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான விவரங்களையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கொடுத்தது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே லாஸ்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிட்டு இடம் நாள் போட்டு ஃபில் பண்ணி ஃபார்ம் அடிச்சிருங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.